சதுரகிரிக்கு போட்டு கிளம்பி தயாராக இருக்கிறோம். அதுக்காக சின்னதாக ஒரு பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு அப்படியே கிளம்பி நான் அண்ணன் எல்லாம் கிளம்பி நிற்கிறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோயிலாண்ட போயிட்டு அங்கே குருஜிக்கிட்டலாம் போயிட்டு ஒரு பூஜை ஒன்று பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறோம். நம்ம கோயிலாண்ட வந்தாச்சு. இங்கே தான் வந்து நம்ம காலையில் மாலை போட்டோம் அன்றைக்கி. இப்போ திரும்பவும் இங்கேருந்து தான் கிளம்ப போகிறோம். வெள்ளிக்கிழமைன்றதுனால கோயிலுக்கிட்ட வந்து லோக்கல் பீப்புளெலாம் வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. அதே நேரம் நம்ம கூட வரவங்களும் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ குருசாமிலாம் வந்ததுக்கப்புறம் பூஜைலாம் பண்ணிவிட்டு நம்ம சுந்தர மகாலிங்க தேவரையும் சந்தன மகாலிங்க தேவரையும் பார்க்கறதுக்கு போகிறோம். சொல்ல மாட்டேன். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா விட்லாபுரம், அதாவது கல்பாக்கம் பக்கத்தில் இருக்க விட்லாபுரம் கிராமத்தில் ஸ்ரீ ரேணுகாம்பாள் கோவில். இங்கே தான் மாலை போட்டோம். இங்கேருந்து தான் கிளம்ப போகிறோம். மக்களே, உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன். நைட்டுன்றதுனால ஃபோனில் எடுக்கிறேன், வீடியோ எடுக்கிறேன், கிளியராக இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன். 2 அப்பாவிங்களை காட்ட போகிறேன். பாருங்கள், கூட வந்து 2 அப்பாவிங்க. இவங்க தான் 2 பேரும் வந்து என் கூட மாட்டிக்கினாங்க. இவங்களை நடக்க வச்சு நடையாக வச்சு இவங்க பண்ண அக்கறமெல்லாம் அழித்து இவங்களுடைய தலைகணத்தை ஒழிச்சு கட்டுறது தான் நம்ம அங்கே போக போகிறோம். பேசிட்டு இருக்கா 3000 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டர்னு குறைய போது பாரு உனக்கு. பார்த்துனாரு பாரு மகளே, நம்ம 2 பேர் என்னோட 2 முன்னோர்கள் வந்திருக்காங்க. இவங்கள தான் வச்சு செய்ய போகிறேன். கோவிலில் பூஜைலாம் முடிச்சுட்டு அப்படியே அன்னதானமும் போட்டாங்க. அன்னதானத்தை வாங்கி எல்லோரும் சாப்பிட்டோம். வந்தவங்க எல்லாருமே சாப்பிட்டோம். போதும், அங்கே இருந்தவங்க வந்து தம்பி வேணுமா, இன்னும் வேணுமா, சாப்பிடுங்க இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய கொடுத்தாங்க. நாங்களும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம். சாப்பிட்டு வண்டிக்கான பூஜையும் ரெடி பண்ணாங்க கிளம்புறதுக்காக. எங்கள் எல்லோரையும் நிற்க வச்சு எங்களை சுற்றி போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டிக்கும் சேர்த்து பூஜை பண்ணி அந்த பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்செல்லாம் உடைச்சி எல்லாம் ரெடி பண்ணாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வண்டியில் ஏறுவோன்றது அவங்க ஐதீகம். அதெல்லாம் பண்ணிவிட்டு நாங்களும் வண்டியில் ஏறினோம். வேண்டிக்கிட்டு வண்டியில் எல்லாம் போகிற நல்லபடியாக வண்டியில் ஏறினோம். வச்சிருக்கலாம் பெருசாக வச்சுட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா எரியாது. அது கற்பூரம் வந்து தான் வந்து அமைஞ்சது. நாங்களாம் ஏற ஆரம்பித்தோம். குருசாமி ஏறினார். அதுக்கப்புறம் ஒரு எங்களுக்கு சீனியராக இருந்தவங்களாம் ஒருத்தராக ஏற ஆரம்பித்தாங்க. நாங்களும் எல்லாம் உள்ளே ஏற ஆரம்பித்தோம். வண்டியும் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளார செட்டப்லாம் நல்லா தான் இருந்தது. அவர் டிரைவர்கிட்ட கேட்டோம், ஃப்ரெண்டு தான் அவர், டிரைவர்கிட்ட கேட்டோம். அவர் என்ன சொன்னார் பார்த்திங்கன்னா 16 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் வண்டிக்கு மொத்தமாக. வாங்கினதை விட நான் எக்ஸ்ட்ராவே செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. அவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா ஒருத்தவங்க ஒரு பொருள் பிடிச்சிச்சுன்னா அதை எவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்கன்றது இதுலேருந்தே நமக்கு நல்லா தெரியும். பாருங்க, லாஸ்ட் சீட்டு வந்தாச்சு. நமக்கு பின்னாடி தான் லாஸ்ட் சீட்டு தான். விண்டோ சைடு ஹரியண்ணனும், சென்டரில் நானும், பக்கத்தில் விஜயண்ணன் வரும். 3 பேரும் லாஸ்ட்டாக உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த கோவில் போயிட்டு விநாயகரை ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணோம். அங்கே வந்து கூட வந்த அண்ணன் வந்து வழிபாட்டு பாடலாம் பாடி நல்லபடியாக இது பண்ணோம். அப்புறம் சிவத்தலம் ஒன்று இருந்தது. அந்த சிவன் கோயிலில் போய்ட்டு வழிபாடு பாட்டு பாடணும், இறைப்பாடல் பாடணும். அது எல்லாமே இங்கேயே வந்து அவ்வளோ ஒரு கூஸ்பம்ஸாக இருந்தது. அந்த ஒரு டைமில் கூட வந்த எல்லாருமே வந்து மாலைலாம் போட்டு அந்த அளவுக்கு பண்ணதுனால அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கேளுங்க. கடல் தனில் அமுதோடு கலந்த நெஞ்சை நிடரினுள் அடக்கிய வேதியனே, இதுவோ எமையாலுமாறு ஈவது ஒன்றில்லையே, இதுவோ எமையாலுமாறு ஈவது ஒன்றில்லையே, அதுவே உமதின் அருள் ஆவடுதுறை அரணே. அப்பனை நந்தியை ஆறாவமுதினை ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏற்றுமின் ஏற்றினால் அப்பரிசில் ஈசன் அருள் பெறலாமே. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கிணத்திரளே போற்றி, கைலைமலையானே போற்றி போற்றி, பொன்னார் மேனியனே புடித்தோலை அறக்கசைத்து மின்னார் திஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே, மன்னே மாமணியே மழ பாடியுள் மாணிக்கமே, அன்னே அவனையல்லால் இனியார் நினைக்கேனே,
புழுவாய் பிறக்கினோம் புண்ணியா உன்னடி என் மனதே வழுவாதிருக்க வரம் தர வேண்டுமே இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்தருள் செய்வாய் திருப்புலியூர் செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே பித்தா பிறை சூடி பெருமானி அருளாளா எத்தான் மறவாதி நினைக்கின்றேன் மனதுன்னை வைத்தாய் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் துறைவத்தா உனக்காலாய் நல்லே மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசும் தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசனெந்த இணையடி நிழலிலே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே நாதன் நாமம் நமசிவாயவே நாதன் நாமம் நமசிவாயவே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது ஓ நமோ நமசிவாயவே சதுரகிரி ஆண்டவருக்கு சதுரகிரி ஆண்டவருக்கு சதுரகிரி ஆண்டவருக்கு மகாலிங்கத்துக்கு 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 பிள்ளையாருக்கு பிள்ளையாருக்கு விளாவடி கருப்புக்கு விளாவடி கருப்புக்கு விளாவடி கருப்புக்கு அவலூத்துக்கு வேல் முருகனுக்கு இனிமேல் வண்டியில் ஏறி கோயிலுக்கு ஸ்டேட்டாக பயணத்தை தொடங்க வேண்டியது தான். இங்கே பக்கத்தில் இருக்க சாமியெல்லாம் எல்லாத்தையும் வழித்துணையாக வரணும்னு சொல்லி வேண்டி நல்லபடியாக கிளம்புறோம். அந்த ஆண்டவர் எங்களை நல்லபடியாக வழிநடத்தி கூப்பிட்டு போனோம். ஓம் நமச்சிவாய். மக்களை விற்கிற வண்டியில் இருக்கோம். இங்கே டீ சாப்பிட்லான்ட்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரே பண்ணா இருக்கு. கரெக்டாக 8:30 மணிக்கு கிளம்பணும். இப்போ 11:30 ஆயிடுச்சு. இனிமேல் தான் சாப்பிடணும். சாப்பிட்டு அடுத்து யாத்திரையை கண்டினியூ பண்ணணும். ஸ்டில் வாட்ச். சொல்ல நம்ம எங்கண்ணா இருக்கோம் இப்போ? இப்போ நம்ம டீ கடையில் வந்து விற்கிற வண்டி சார், விற்கிற வண்டி டீ கடையில் வந்து குப்பை பொறுக்கிட்டு இருக்கு. வேற எதுவுமே கிடைக்கலண்ணா. வாண்ணா. குட் மார்னிங் கைஸ். வந்தாச்சு, ஆனால் தப்பான இடத்துக்கு வந்தாச்சு. ஏதோ புலிராட்டி அருவி ஏதோ சம்திங் சொன்னாங்க. ஆனால் போக வேண்டியது தானிப்பாறை வழி அப்படி சொல்கிறாங்க. இப்போது தப்பான வழி வந்ததுனால மறுபடியும் தானிப்பாறை சைடு போயிட்டு அங்கேருந்து போகலான்னு இருக்கோம். எல்லோரும் அப்படியே சின்ன சின்ன கடமைகள்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வண்டியில் ஒருத்தர் ஏறுறாங்க, ஒருத்தர் இறங்குறாங்க. கண்ணுலாம் எரியுது ரொம்ப. நைட்லாம் வீடியோ படம் பார்த்துட்டு இருந்தோம். வண்டியில் படம் பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே ஒரு குறிப்பிட்ட டைமு மேலே எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தான் தூங்கணும். தூக்கம் பத்தலை. இங்கே ஒரு வாட்டர் டேங்கு, ஒரு சின்ன கோயில், பெல்லு, ஒரு பெரிய புளிய மரம், பக்கத்தில் ஏதோ சின்ன ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பில்டிங் நினைக்கிறேன், அது இருக்குது. தானிப்பாறை வழி போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாய். வாங்கம்ண்ணா, மனோஜோட கடமையா ஓனர் கடமை வாங்க செக் பண்ணுங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 10 மணி ஆக போகுது. நாங்கள் ஒரு 9 மணி எல்லாமே இங்கே சதுரகிரியோட அடிவாரம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு
ரெடியாக இருந்தோம். பட் இங்கே மேனேஜ்மெண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா மேலே ஏறுறதுக்கு அனுமதி இல்லை சொல்லிட்டாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் வந்தாச்சு, அவங்க பேச்சை கேட்டு திரும்பி போக முடியுமா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த சந்தன மகாலிங்கம் சுந்தர மகாலிங்கமும் நம்மளை எந்த அளவுக்கு அவங்கள பார்க்கறதுக்கு அருள்பளிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ நான் வெயிட் பண்ணுற மாதிரி நீங்களும் என் கூட வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். மக்களே, நாங்களும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வீடியோவும் வந்து கொஞ்சம் பெருசாக போகுதுன்றதுனால நாங்கள் மலை ஏறணுமா இல்லையா, அந்த சுந்தரலிங்கத்தையும் சந்தன மகாலிங்கத்தையும் பார்த்தோமா இல்லையான்றத செகண்ட் பார்ட்டில் சொல்கிறேன். ஸ்டில் வாட்ச். பாய்.